ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு புக்கை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, இக்கிகாய். இந்த புக்கை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இக்கிகாய் பற்றி ரீல்ஸில் யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த புக்கை நான் ரீசெண்டாக படிக்கலை, ரொம்ப நாளாகவே வச்சு படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்தா மாதக்கணக்கில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 90% இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை வச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புக்கு என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கு என்ன வழி, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி 100 வயசு 120 வயசுல உள்ளவங்க வாழ்ந்துருப்பாங்கல்ல, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சு இவ்வளவு வருஷம் சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த இக்கிகாய். இக்கிகாய்ன்றது உங்களோட பர்பஸ். நீங்க ஒரு வாழ்க்கைக்கு எந்த மீனிங்குமே இருக்கா இல்லையான்னா நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸை உருவாக்கி, ஒரு மீனிங்கை உருவாக்கி, அதுபடி வாழ்றதுக்கு பேரு தான் இக்கிகாய் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த புக்ல அப்படி சொல்லுது. அதையும் தாண்டி நிறைய விஷயம் சொல்றாங்க. இதுதான் இக்கிகாய் அப்படின்றத நம்ம பேசிக்கா நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படின்றத பத்தின இந்த கான்செப்ட் தான் இந்த இக்கிகாய். இந்த இக்கிகாய் புக்கு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்த வச்சு மேக்ஸிமம் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, ஜப்பான், சைனா அந்த ரீஜன் பக்கத்தில் இருக்கிற ஒக்கினாவா என்ற ஒரு ஊர். அந்த ஊரில் தான் அதிகப்படியான மேக்ஸிமம் ரொம்ப வருஷம் உயிர் வாழ்ந்தவங்க, அதாவது 100 வயசு 122 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கல்ல. அந்த கேட்டகரியில் உள்ளவங்க அதிகமாக இருக்கிறது இந்த ஊரில் தான் அப்படின்ற மாதிரி இந்த புக்கில் சொல்கிறாங்க. 10 லட்சம் 15 லட்சம் மக்களில் அட்லீஸ்ட் அதில் ஒரு 2-3 பேராச்சு 100 வயசை கடந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்றது இந்த கான்செப்டில் சொல்ல வராங்க. இவங்க சொல்கிற என்னென்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் காட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்த கான்செப்ட் தான் இப்போ ரீல்ஸில் ஃபுல்லாகவே நிறைய பேர் மோட்டிவேஷன் அண்ட் எப்படி வாழ்றோம்னு இந்த ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதன் கான்செப்டில் தான் சொல்கிறாங்க. இது என்ன கான்செப்டில் சொல்கிறாங்க, நீங்கள் விரும்புகிற ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஒரு வேலையில், ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கும். அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் உலகுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயமும் இந்த 3 விஷயமும் கம்பேர் பண்ணுது. அது போக பிடிச்ச விஷயத்துல இதனால உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும், இதனால உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த 4 விஷயம் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஒர்க்கோ ஏதோ ஒன்று பண்றீங்க, பிசினஸோ ஏதோ ஒன்று பண்ணும்போது அதுல இருந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். சம்பாதிக்கிறதுன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியுதா இல்லைன்னு தெரியல. பட் நீங்கள் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. வேணும்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் புரிஞ்ச வச்சு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது ஒன்று, உலகத்துக்கு தேவையான ஒன்று, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல ஒன்று, உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். உங்களுக்கு ஈஸியாக இதுலேருந்து ஒரு விஷயம் கிடைக்கும். ரன்னிங் ரேஸில் போய் நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துருவேன், இல்லை இது பண்ணேன்னா நான் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 4 விஷயமும் சேர்ந்து கம்பைன் பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயம் தான் இக்கி. இதப்படி நீங்க போனீங்கன்னா நீங்க ஒரு இக்கிகாய், உங்களுக்குள்ள இருக்கிற இக்கிகாயை கொண்டு வந்துடலாம். அதன் மூலயமா நீங்க ரொம்ப வருஷம் வாழ்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது பேசிக்கா இது ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்ற ஒரு விஷயம், எடுத்த உடனே சொல்ற ஒரு விஷயமா தான் இது இருக்கு. அதையும் தாண்டி நிறைய விஷயம் அவங்க சொல்ல என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம். 100-120 வயசுல உள்ளவங்க என்னென்ன பண்ணாங்க, அந்த நாட்டு மக்களோட, அந்த ஊர் மக்கள் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி இப்படி சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பியாகவும் ரொம்ப வருஷம் உயிரோடு வாழ்ந்தும் ஹெல்த்தியாகவும் வாழ்ந்துருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் 2-3 விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது என்ன விஷயம்னா, சாப்பாடு, ஃபுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடணும். 80% அவங்க ஒக்கினாவா இதுபடி 80% தான் நீங்கள் ஃபுட்டு, அதாவது உங்கள் பசிக்குதுன்னா அதில் 80% வயிறு ஃபுல்லாகிற மாதிரி சாப்பிட்டுக்கணும். பேலன்ஸ் 20% கொஞ்சம் அந்த வயிறு பசியோட தான் இருக்கணும். இதுதான் இக்கிகாயில் அவங்க ஊர்ல ஃபாலோ பண்ற ஒரு சில விஷயம். அவங்க என்னன்னா நிறைய காய்கறிகள் அப்படின்ற மாதிரி, நிறைய ஃபிஷ், ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நிறைய சாப்பிட்ருக்காங்க. வெளியே வாங்கி சாப்பிட்றதுல அதிகமாக அவங்க சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் போடுற பால் டீ அந்த மாதிரி கிடையாது. அது இலையை டேரெக்டா உள்ள ஊற்றி சீனிலாம் கலக்காம இலையை டேரெக்டா உள்ள போட்டு கொதிக்க வச்சு அப்படியே தான் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க என்னன்னா அதிகமாக அவங்க சோசியல் மீடியான்றதுல கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எய்த்த வீட்டில் உள்ளவங்க. முன்னாடி நம்ம இந்த மாதிரி இருந்திருப்போம். இப்போ அந்த மாதிரி
மாதிரிலாம் யாருமே இல்லை. மெயினாக சிட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆள் யார், பக்கத்து வீட்டில் ஆள் இருக்காங்கன்ற விஷயம் கூட இப்போ தெரியாம தான் இருக்காங்க. ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கருத்து பரிமாற்றலேருந்து பொருள் பரிமாறிக்கிறது எல்லாமே இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அங்கே வந்து உதவி செய்கிறது, அங்கே அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இங்கே வந்து உதவி செய்யுது. இது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தான். ஸோ இதுதான் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அதெல்லாம் குறைஞ்சிருது. அதிகமாக அவங்க நண்பர்களோட செலவு பண்ணுறாங்க. டைமை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செடிகள், மரங்கள், அந்த மாதிரி விவசாயம், அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அக்ரிகல்ச்சர்னு சொல்லலை, தோட்டம் வைக்கிறது, இந்த செடி வளர்க்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க அதிகமாக ஈடுபடுறதுனால அவங்க மைண்டு ரிலாக்ஸாகவும் இருக்குது. ஸோ அதுலேருந்து கிடைக்கிற ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அதுபடி உயிர் வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. தினமும் 1/2 hour ஆர் 1 hour வந்து வாக்கிங் மாதிரி போவாங்க, ஸ்லோவாக வாக்கிங். இது வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இன்டர்வியூன்னு ஒன்று எடுத்திருப்பாங்க. இந்த புக்கு கான்செப்டே பார்த்தீங்கன்னா இவங்களா ஒன்று எடுக்கிறது இல்லை, எல்லாமே வாழ்ந்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு புக்காக எழுதியிருக்காங்க. ஸோ 100 வயசுல மேலே வாழ்றவங்க, 80 வயசுக்கு மேலே வாழ்றவங்க பார்த்தீங்கன்னா எப்படி உயிரோட வாழ்ந்தாங்க, என்ன விஷயம் வந்து அவங்கள இவ்வளோ சந்தோஷமாகவும் ஹெல்த்தியாகவும் இவ்வளோ வருஷம் உயிரோட வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்கள்ட்ட இன்டர்வியூ எடுத்து இந்த இக்கிகாய்ன்ற புக்கில் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் 4-5 பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். நடக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸ்லோவாக ஆசுவாசமாக இருக்கிறது, அதாவது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிறது, 8 மணி நேரம் நல்லா தூங்குறது, ஃபுட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஃபைனான்ஷியலாகவும் சரி இல்லை எமோஷ்னலாகவும் சரி நிறைய விஷயத்த அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அவங்க வந்து பார்க்குறது, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க வந்து பார்க்குறதுன்னு சுற்றி நிறைய அவங்கள்ட்ட இருந்து பார்க்கறதுனால அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறது தான் இந்த புக்கில் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு 10 பேருக்கு மேலே 100 வயசு, 120 வயசு, 85 வயசுக்கு மேலே இன்னமும் ஹெல்த்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள பற்றி இன்டர்வியூ நிறையவே எடுத்திருக்காங்க. அதில் ஒரு தாத்தா சொல்லுவார், அதில் எனக்குன்னு இல்லை, பொதுவாக அந்த விஷயம் வந்து ரொம்ப ஷாக்காயிடுச்சு. என்னன்னா 122 வயசு வரைக்குமே ஒருத்தர் 125, 122 வயசாக 122வது வயசுல அவங்கள வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. அவரு வந்து சொன்ன விஷயம் 100 வயசு வரைக்குமே அவர் வந்து இந்த சுருட்டுன்னு சொல்லுவாங்க, தம் சிகரெட், அதை பிடிச்சிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ 110, 102வது வயசுலயோ 102லேருந்து 110 வயசுக்குள்ளதான் அவர் சிகரெட் அடிக்கிறதே நிப்பாட்டினாரு. என்ன ரீசன்? அதுவும் என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அவர் கண் பார்வை சரியா தெரியாதனால அது கங்கு அவர் மேல பற்றக்கூடாது. ஸோ கண் பார்வை இல்லாதனால அதுக்கு பத்த வைக்க முடியல. அது மட்டும் இல்லாம கங்கு விரல சுற்றக்கூடாதுன்ற ரீசனுக்காண்டி தான் சிகரெட்டே விட்டுருக்காரு. 100 வயசு மேல வரைக்கும் 101 வயசு வரைக்கும் அவர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அதாவது சுருட்டுன்னு சொல்லுவாங்களா, அது பிடிச்சிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால நான் வந்து இது ப்ரொமோட் பண்ணல, பட் இப்படி வாழ்ந்துருக்காங்க அவங்க சொல்றாங்க. ஜீன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ஸோ அவங்க ஃபுட்டு, அவங்களோட கலாச்சாரம், அவங்கள தான், அது எல்லாமே தான் அவங்கள வந்து இன்னமும் ஹெல்த்தியாகவும் ரொம்ப வருஷம் நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெயினாக அவங்க பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு 80% சாப்பிட்றது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, நிறைய காய்கறிகள், அந்த மாதிரி விஷயம், ஃபிஷ் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்பேன்ல, உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களுக்கு தேவையான விஷயம், உலகத்துக்கு தேவையான விஷயம், நீங்கள் அதிகமாக சாதிக்கிற இந்த 4 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயம் தான் இக்கிகாய். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் ஹாப்பியாகவும் இருக்கலாம், ஜாலியாகவும் இருக்கலாம், அண்டு ரொம்ப வருஷமும் நீங்கள் வாழலாம். 100 வயசு, 120 வயசு இருக்குது, நீண்ட ஆயுசோடு நீங்கள் வாழலாம். எக்ஸசைஸும் சொல்கிறாங்க, யோகாசனம், மெடிடேஷன், பேசிக்காக உள்ள நிறைய விஷயங்கள் அதில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இக்கிகாய் அப்படின்னு இந்த புக்கில் வந்து சொல்ல வர்றாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த சில விஷயம் புரிஞ்சிச்சு. இன்னமும் எனக்கு 10 பேஜ் இருக்குது. அதை படிச்சுட்டு சொல்ல வேண்டிய மீனிங் பண்ணிடலாமே, நான் சொல்லிட்டேன். ஸோ அதையும் படிச்சுட்டு நான் வேணா உங்களுக்கு மறுபடியும் ரிவ்யூ மாதிரி போடுறேன், இல்லை ஷார்ட்ஸில் போட்டாலும் போடுறேன். இல்லைன்னா இதுதான் மெயின், இது கடைசி வரைக்கும் இதுதான், இந்த வார்த்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால் நான் கடைசி படிச்சு முடிச்சிருவேன். வேறு எதுவும் பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அதையும் சொல்லுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுவேன். கமெண்ட் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தோணுது இந்த புக்கை பற்றி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்குது, இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுங்கள். செப்பரேட்டாக ஒரு வீடியோ அந்த என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அதெல்லாம் ஆன்சர் ரெடி பண்ணி செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா இந்த கமெண்ட்லேயே உங்களுக்கு நான் ரிப்ளை போட்டுறேன். இந்த ரீசன் அந்த ரீசன், என்ன ரீசனோ என்ன கொஸ்டினோ அதுக்கான விடையை நானே அதில் போட்டுறேன். ஸோ இந்த புக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் படிச்சிருக்கீங்களா, இல்லை அந்த சம்மரி எதுவும் கேட்டிருக்கீங்களா? ஸோ கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் புக்கை பற்றி நான் ரிவ்யூ சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் முடிச்சுட்டு டைம் இருக்கிற நேரம் அந்த புக்கை படிச்சுட்டு நானும் ரிவ்யூ சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.